அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் தாங்க. ஆமாம், பாப்பாவுக்கு நேற்றே சொல்லியிருந்த உடம்பு சரியில்லைன்னு, அதனால் மிளகு ரசத்தோட சாதம், அதுக்கு பொரியல் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. சரி, ரொம்ப இருமி தொண்டையெல்லாம் எரிச்சலாக இருந்தால் கொஞ்சமாக சூடாக குடிக்கட்டும்னு சொல்லிவிட்டு மிளகு ரசத்தை ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு சின்ன கப்பில் அதையும் பேக் பண்ணிவிட்டு, மெயினாக பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வேணும்னு கேட்டால். ஏன்னா தொண்டை அப்பப்போ ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது அப்படின்ட்டு. அதனால் ஒரு ஃப்ளாஸ்கில் நல்லா ஹாட்டாகவும், இன்னொன்று அவள் எப்பவும் கொண்டு போகிற வாட்டர் கேன்லேயும் ஹாட் வாட்டர் ஊற்றி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட சிம்பிளான லஞ்ச் பேக்கிங். அது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அதோட ரெசிப்பியும் இதோடவே சேர்த்து போட்டுட்டேன். நம்மளுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கப்பில் வேணுங்கிற அளவு கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிளகு ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதெல்லாம் போட்டு அரைக்கணும். அது என்னன்னு பார்த்தா, வடச்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு அதில் கொஞ்சம் வரமல்லி, அது கூடவே சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டு, அது கூட 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா வணக்கி ஆற விட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப கடாயில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு அதில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து, இந்த நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லையா, அதையும் அந்த புளித்தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நம்ம வடச்சட்டியில் ஊற்றி நல்லா நுரக்கட்டி வரும்போது லைட்டாக கொதி விடணும். கொதி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி வச்சுக்கணும். பொதுவாகவே சளி பிடிச்சாலும் இருமல், காய்ச்சல் அது மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம வரமிளகா காரத்தை விட மிளகு, அதாவது குறுமிளகு எந்த அளவு சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சளியாகட்டும், இருமலாகட்டும், இல்லை பாடியில் இம்யூனிட்டி பவர், அதாவது எதிர்ப்பு சத்தும் நல்லா கிடைக்கும். அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி நம்ம மிளகு ரசம் வச்சு கொடுக்கலாம். ஏற்கனவேவும் இதை நான் ரெசிப்பியாக போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வேறு முருங்கை தலையிலையும் ஒரு மாதிரி சாறு வச்சு அதுவும் ரெசிபி நம்ம இதில் போட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னொரு தலை ரசம், அதுவும் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும்போது அதையும் உங்களுக்காக நான் ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம குழந்தைகளாகட்டும், நம்ம குடும்பமாகட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. எல்லோருத்துக்கும் இனிய காலை வணக்கம்.